ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பூ பூக்காத, அதாவது கிளை மட்டுமே எல்லாமே ஃபுல்லாக செடி ஃபுல்லாக காஞ்சி போயிருந்து வெறும் கிளை மட்டும் இருந்தாலுமே அதை எப்படி துளிர் வைக்கிறதுன்றதை வச்சு போன வீடியோவில் பார்ப்போம். இப்போ அந்த வச்ச துளிர்லேருந்து எப்படி அதுலேருந்து பெருசாக பூ பூக்க வைக்கிறது, ப்ளஸ் வந்து அதிகமாக மொட்டு வைக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அதிகமாக துளிர் எடுக்க வைக்கிறதுமே சரி, இல்லை செடி வந்து அதாவது ஒரு இலை கூட இல்லை ஃபுல்லாகவே கொட்டிச்சு, ஆனால் செடியில் வந்து ஸ்டெம்மும் வந்து பச்சையாக இருக்கணும். அப்படி இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி துளிர் எடுக்க வைக்கலாம். இதுக்கான டிப்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்தா தெரியும், ஃபாலோ பண்ணிக்கிற தெரியும். இந்த மாதிரி டபுள் கலர் ஒரே செடியிலேருந்து எப்படி எடுக்கிறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கு நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறது வந்து இந்த வெங்காயத்தூள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே ஆகுது. ஏன் அதை போஸ்ட் பண்ணாத இருந்தது வரைக்கும், அதாவது இந்த ஃபெர்டிலைசரை வந்து ரெடி பண்ண ஆரம்பித்து 15 நாளைக்கு மேலே ஆகுது. ஓகேங்களா? அது ஏன் போஸ்ட் பண்ண இருந்தேன்னா, மழை வந்து அப்பப்போ பெய்யறதுனால இதை ரெகுலராக வந்து கொடுக்க முடியல. ஓகேங்களா? அதனால் வந்து வெங்காயத்தூள் இருந்தால் எடுத்துங்க. நான் இந்த அளவுக்கு ஏன் எடுத்துருக்கேன்னா, இதை நான் வந்து 2 பர்பஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நல்லா காய வச்சு பொடி பண்ணி மிக்ஸ் பண்ணி அதையுமே யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வாட்டி தண்ணியில் லிக்விடாக கலந்து கொடுக்க போகிறோம். ஏன்னா இப்போ தான் அதுக்கான டைம் கொஞ்சம் வந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்பப்போ மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால நம்ம வந்து பவுடர் ஃபார்மேட்டில் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். இப்போ லிக்விடாக இது கலந்து வச்சு 15 நாளைக்கு மேலேயும் கொடுக்காத காரணமே தான். நம்ம கலக்க பார்த்தே கூட அந்த டைம் அந்த 15 நாளைக்கு முன்னாடி வந்து இருட்டிக்கிட்டு காத்தடிச்சிட்டு இருந்தது பாருங்க. அப்பயுமே மழை தான் பெய்ய ஆரம்பிச்சது. இது தெரியுதுன்னு நினைக்கிறேன், அந்த வெங்காயத்தூள்லாம் பறக்கிறது. நம்ம அப்போயே வந்து இதை ஊற வச்சுட்டோம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவையான அளவு செடி இருக்கிற அளவுக்கு வந்து வெங்காயத்தூளை எடுத்து நல்லா ஒரு 3/4 1 லிட்டர் அளவுக்கு தண்ணியில் வந்து நல்லா ஊற வச்சுருங்க. நம்ம கிட்டத்தட்ட 18 நாள் மேலே ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து அந்த தண்ணியோட கூட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த தண்ணி இது பார்த்தா தெரியும். நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி கருப்பு கலரில் மாறிடுச்சு. இது மேக்ஸிமம் வந்து ஒரு வாரத்துக்குள்ளே கொடுத்துடலாம். நம்ம ஏன் கொடுக்காத விட்டோன்ற காரணமாக சொல்லியாச்சு. இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் லைட்டாக வந்து ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. லிக்விட் நல்லாவே வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? இதை வந்து நம்ம ஸ்ப்ரேயர்லேயும் யூஸ் பண்ணலாம். இந்த டைம் நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறதில்ல. அதனால் வந்து லிக்விடாக வந்து கீழே வேருக்கு மட்டும்தான் கொடுக்க போகிறது. இந்த கிளாஸ் அளவு எடுத்துக்கிறோம். இந்த கிளாஸ் அளவு ஃபுல்லாக ஊற்றிட்டு இதில் வந்து ஒரு 10 லிட்டர் தண்ணி அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். அதாவது 1:10 அந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி ஒரு செடிக்கு ஒரு கிளாஸ் அளவுக்கு கொடுத்துக்கிறோம். கிரவுண்ட் லெவல்லே இருந்தாலும் சரி, இல்லை பாட்டில் வச்சுருந்தாலும் சரி. ஓகேங்களா? இது இந்த செடி தான் கொடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை, எல்லா செடியுமே கொடுக்க தான் போகிறோம். இந்த ஒரு கிளாஸ் மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அந்த சின்ன சின்ன பீசஸ் இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஸ்ப்ரே பண்ண போகிறது இல்லை இல்லையா? அதனால் இது வந்து கீழே மண்ணுக்கு தான் போகிறதுன்றதுனால அந்தளவு ஸ்ப்ரே பண்ண தேவையில்லை. நம்ம வந்து இதை நல்லா வந்து கலந்து தண்ணி விட்டு கலந்துப்போம். அதனால் நான் டேரெக்டாக வந்து பைப்லேயே விட்டுட்டேன். அதோட ஃபோர்ஸில் வந்து நமக்கு தண்ணியும் வந்துடும், அது மிக்ஸும் ஆகிடும். ஓகேங்களா? இந்த டப்பா வந்து நல்லா 10 லிட்டர், இது ஃபுல்லாக பிடிச்சா 10 லிட்டர் பிடிக்கும். அந்த கணக்கு வச்சு தான் நம்ம ஒரு கிளாஸ் ஊற்றிருக்கோம். உங்களுக்கு எவ்வளோ கலந்தாலுமே அந்த கலர் வந்து இன்னும் அப்படி தான் இருக்குது பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் மங்கியிருக்கு, அவ்வளோதான். ஓகேங்களா? இந்த ரோஸ் செடி தான் நம்ம முதல்ல பார்த்தது. இதுக்கு வந்து நம்ம அந்த பவர் ஃபார்மெட்டில் கொடுத்துருந்தோம். இதுவே இந்த மாதிரி நிறையவே முக்கு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ வந்து லிக்விடாக கொடுப்போம். ஏன்னா வெயில் அடிக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா? அதனால் வந்து திரும்ப பவுடர் ஃபார்மெட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும். அது 2 வேலையாக இருக்குன்றதுனால இதுவே லிக்விடாகவே கொடுத்துட்டா நம்ம 2 வேலையும் ஒரே வேலையாக முடிஞ்சிடும். இப்போ எல்லாமே பட்ஸ் வைக்கவும் ஆரம்பிச்சிச்சு. இது முன்ன பார்த்த கலர் வந்து டபுள் கலரில் வந்திருக்கு. அது ஆனால் வீடியோவில் பார்க்குறது தெரியும். லாஸ்ட்டாக வந்து பறித்து கையில் வச்சுருக்கு பார்த்து உங்களுக்கு தெரியும். கலர் டபுள் கலர் வந்து இதுவுமே நம்ம மேலே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் காய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அடியில் வந்து நம்ம கொடுத்ததுனால பட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. பட்ஸ் வந்து நல்லாவே அதுலேருந்துமே வந்து முக்கு வர ஆரம்பிக்குது பாருங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு டிப்ஸும் கரெக்டான டைமில் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக ரிசல்ட் வரும். அது எந்த மாதிரி ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? இதுலேயுமே இதெல்லாம் நான் செடி வாங்கின புதுசில் வந்தது. அதோட வந்து இப்போ இந்த லிக்விடு ப்ளஸ் இந்த பவர் ஃபார்மெட்லாம் கொடுக்க தான் இதுலேருந்து பூ வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட். அதாவது பவர் ஃபார்மெட்டில் கொடுத்தாலும் சரி, லிக்விடாக கொடுத்தாலும் சரி, நல்ல ஒரு ரிசல்ட் தான் கொடுக்குது. இதுலேயுமே உங்களுக்கு லைட்டாக அந்த கலர் ஷேட்னஸ் வரது தெரியும். அதில் வந்து லைட்டாக இருக்கும், இதில் வந்து டிக்காக இருக்கும். ஓகேங்களா? எப்பயும் சொல்கிற மாதிரி மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். இது நான் நேற்றே தண்ணி விட்டதுனால கொஞ்சம் ஈரமாக தான் இருக்குது. அதனால தான் வந்து நம்ம ஒரு கிளாஸ் மட்டும் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? இல்லை இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டோம்னா நம்ம பவர் ஃபார்மெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லிக்விடாக கொடுக்க பார்த்து ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகும். அதனால தான்.
நல்லா வந்து வேர் அடியிலேருந்து எடுத்துடக்கூடாது. ஒரு அடிக்கு, அதாவது 1 இன்ச் அளவுக்கு, ஒரு கை விரல் அளவுக்கு நோண்டி எடுத்து அந்த மண் அந்த சைட்லேயே அணைச்சி விட்டுறணும். அணைச்சி விட்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு, அதாவது அந்த ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி 1 கிளாஸே மேக்ஸிமம் போதும். ஓகேங்களா? அந்த வேருக்கிட்ட ஊற்றி விட்டிங்கன்னா அதுலேருந்து நீங்கள் ஈரப்பதத்தை பொறுத்து தண்ணி ஈவினிங் கூட ஊற்றிக்கலாம். இது நான் கொடுத்தது வந்து மார்னிங் கொடுத்தேன். எனக்கு வந்து ஈரம் கரெக்டாக இருக்குது செடிக்கு. அதனால் வந்து நான் அதுக்கடுத்து தண்ணி ஊற்றலை. ஓகேங்களா? இதில் நான் அந்த பவர் ஃபார்மெட்டில் கொடுத்த கொடுத்த உரத்தை வச்சு நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்துச்சு. அதனால தான் இப்போ இதை லிக்விடு, அதாவது அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கிட்டா செடியோட க்ரோத் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஸ்ப்ரே பண்ணியே விடலாம். நாம் இப்போதைக்கு ஸ்ப்ரே பண்ணலை. இதை வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம், அதுக்கு என்ன ரேஷியோ எடுக்கலான்ட்டு. இப்போ பட்ஸ் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ஸ்ப்ரே பண்ண தேவையில்லைன்றதுனால நான் அப்படியே வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கிளாஸே போதும். எல்லாத்துலேயுமே ஈரம் வந்து கம்பல்சரி இருக்குது. ஏன்னா நேற்று ஈவினிங் தண்ணி விட்டதுனால இந்த அளவுக்கு ஈரம் இருந்தாலே போதும். நம்ம வந்து தண்ணி நிற்காத அளவுக்கு, ப்ளஸ் வந்து அதுலேயும் ஈரம் காயாத அளவுக்கு. இது வந்து புதுசாக, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக இந்த டேபிள் ரோஸ் தான் தேடிக்கிட்டே இருந்தேன் நான். இது இப்போ தான் கிடச்சிது. இது நடுறதுக்கான வீடியோ, அதாவது ஆரம்பத்துலேருந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நடுறதுக்கான வீடியோ முத்துக்குன்னு எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் நல்லா பூத்ததுக்கப்புறம் அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் யார் யாரெல்லாம் டேபிள் ரோஸ் வச்சுருக்கீங்க, இல்லை அதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் வளர்த்துருக்கீங்கன்னு யாராவது இருந்ததுங்க, எந்தெந்த வெரைட்டி வளர்த்துருக்கீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன். இது இந்த பக்கம் கிடைக்கல எனக்கு, கொஞ்சம் ரேராக தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போய் தான் எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ ஓரளவுக்கு ஒரு வாரத்துலேயே நல்ல ஒரு ரிசல்ட் வந்துச்சு. நல்லாவே க்ரோ ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 2 மாதத்துல நல்லா பூ வர ஆரம்பிச்சிடும். இல்லை, இது கிரவுண்ட் லெவலில் இருக்குது நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ அந்த லிக்விடை தான் கொடுக்க போகிறோம். நம்ம கிரவுண்ட் லெவல்னு பார்த்தாலே நம்ம மேலே, அதாவது க்ரோ பேக்கில் வைக்கிறதோட கிரவுண்ட் லெவலில் இருக்கிறது நல்லாவே ரிசல்ட் வருது. நான் எல்லா வீடியோவும் சொல்கிறது மாதிரி தான். உங்களுக்கு இடம் இருக்குதுன்ற பட்சத்தில் நீங்கள் கிரவுண்ட்லேயே வச்சிடலாம். நல்லாவே செடியோட க்ரோத் நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு கொஞ்சமாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் போதும். நம்ம தண்ணி நிற்கிற அளவுக்கு தான் விடணும் அப்படிலாம் இல்லை. இது நம்ம எவ்வளோ வேணாலும் தண்ணி விட்டுகிட்டே இருக்கலாம். அது இதுக்கு தேவையானது போக மீதி வந்து கீழே போயிடும், இல்லை மற்ற செடிங்களுக்கு போயிடும். ஓகேங்களா? அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இடம் இருந்துச்சுன்னா கிரவுண்ட்லேயே வச்சுருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் மட்டும் பாட்டுக்கு க்ரோ பேக்குக்கு போங்க. இதில் வச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு இலை கூட காஞ்சிருக்காது. ஓகேங்களா? எல்லாமே வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். அது சேம் அது கொடுக்குற உரம் தான் இதுக்குமே கொடுக்குறது. அது என்னென்னு என்னால் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கிரவுண்ட் லெவலில் வைக்கிறதா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, இதுக்கு அந்த வந்து எனக்கு செடி காயறது அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே வரல. இதே வந்து அதில் நான் மேலே வைக்கிறதுல ஒவ்வொரு டைமும் செடி காயும். அதுக்கு என்ன வழி பண்ணலான்ட்டு ஒவ்வொரு டைமும் ஆல்டர்னேட்டிவாக அதை தேடிட்டு அதே பண்ணிட்டு தான் இருப்பேன். அதுக்கு பண்ணுறதுக்கான ரிசல்ட் வந்துடும். ஓகேங்களா? இதுக்கு நான் அது எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அது கொடுக்குறதே இதுக்கு கொடுத்தா போதும். நல்லாவே ரிசல்ட் வந்துட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கப்புறம் வாங்கி வச்ச செடி நல்லாவே அது படர்ந்து மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு 4-5 பூ அதுலேருந்தே வந்துடும். இதுலேயுமே பட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். மறுபடியும் கட் பண்ணி விட்டுகிட்டே இருப்பேன். மறுபடியும் வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது இப்போ கூட, அதாவது ஒவ்வொரு வீடியோவுமே இதுலேருந்து பூ கட் பண்ணி எடுத்துகிட்டே தான் இருக்கும். எதுக்கு பூ கட் பண்ணி எடுக்க சொல்கிறேன்றது இந்த வீடியோலேருந்து காட்டுறேன். ஓகேங்களா? அந்த பட்ஸ் வரதையும் காட்டுறேன். அடுத்த ஒரு அணியிலேருந்து பட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் பூவை கட் பண்ணி விட சொல்கிறது. நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக கட் பண்ணி எடுத்துடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த பட்ஸை சீக்கிரமாக வளர ஆரம்பித்து துளிர் வர ஆரம்பித்து அதுக்கடுத்த பூ வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கை வச்சுக்கிற இடத்துலையுமே ஒரு பட்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ இதையுமே கட் பண்ணி எடுத்துருவோம். இதில் தான் அந்த டபுள் கலர், அதாவது வீடியோவில் பார்க்க பார்த்து அந்த அளவுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கட் பண்ணி கையில் வைக்க பார்த்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சு. இருங்க, ஃபஸ்ட்டு கட் பண்ணுறோம். இதை கொஞ்சம் பார்த்து தான் கட் பண்ணணும். நம்ம எல்லா வீடியோவும் சொல்கிற மாதிரி ஒரு 2 இலை விட்டு கட் பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்து சுற்றி வந்து மொட்டுக்கள் இருக்கிறதுனால கரெக்டாக அதையிலையும் நம்ம வந்து டேமேஜ் பண்ணாத அளவுக்கு அந்த பூவை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். மேக்ஸிமம் இதுலேருந்து அந்த மொக்கு எல்லாமே பூத்து வந்துட்ட பிறகு அதுக்கு அடியிலேருந்து துளிர் மறுபடியும் புதுசாக வர ஆரம்பிச்சிடும். இதுதான் அந்த 2 கலரில் வந்து டார்க்காக இருக்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து லைட்டாக இருக்கிறது. உங்களுக்கு டிஃப்ரெண்ட் அதுக்கு அடுத்தது பார்க்க தெரியும். ஓகே, இப்போ அந்த பூவும் கட் பண்ணி எடுத்துப்போம். அதுலேயுமே வந்து சில இடத்துல பட்ஸ் இருந்துச்சு, அது பூத்து முடிச்சிச்சு. இப்போ இதை கட் பண்ணலாம் ஈஸியாக. நமக்கு இது பிரச்சனை இல்லை. அது மட்டும்தான் முட்டை அதிகமாக இருந்ததுனால கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ எடுத்துக்காட்ட பார்த்து உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட். ஓகே, இப்போ தெரியுதா? இந்தாண்ட சைடில் இருக்கிறது வந்து டார்க் ரெட்டாக இருக்குது, அதாவது ரோஸ் கலரில் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த சைடில் இருக்குது லைட்டாக இருக்குது. இதுதான் அந்த டபுள் கலர். நானுமே இப்போ தான் புதுசாக பார்க்குறேன்.